அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தக்காளி தொக்கு சாண்ட்விச். நம்ம தக்காளி தொக்கு ஒரு நல்ல சைட் டிஷ். அது எல்லாத்துக்குமே போகும். இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம், அதே மாதிரி சப்பாத்தி பூரிக்கும் தொட்டுக்கலாம். அதனால நீங்க பேச்சுலர்ஸா இருந்தீங்கன்னா கூட ஏதாவது மாவு வாங்கிட்டு ஈஸியா தொட்டு சைட் டிஷ்ஷா சாப்பிடலாம். அதே தக்காளி தொக்கு எப்படி ஒயிட் பிரெட்ல சாண்ட்விச்சா பண்ணி வெளியே எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நான் காட்ட போறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம தக்காளி தொக்கு வேண்டிய இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது இந்த சைஸ்ல ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்னதாக. அப்புறம் பூண்டு ஒரு 3 பல் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு வேணும், கொஞ்சம் லேசாக எண்ணெய் வேணும். அப்புறம் காரத்துக்கு என்ன பண்ண போகிறோம், மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் கூட உப்பு வேணும் நமக்கு. சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நான் 4 ஸ்லைஸ் ஒயிட் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். கூட கொஞ்சம் லேசாக நெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ண போகிறேன். வெங்காயம் தக்காளியும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பூண்டு இப்படி இடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். முதல்ல ஒரு சின்னதாக கடாய் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு போடலாம். கடுகு வெடிச்சப்புறமா வெங்காயத்தை போடுங்க. கூட கொஞ்சம் லேசாக வதக்குங்க. அப்படி பூண்டையும் போட்டு சேர்த்து வதக்கலாம். கட் பண்ணிக்க தக்காளியை நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் ஜூஸை தனியாக எடுக்க முடியும். நீங்கள் நல்லா பழுத்த தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தக்காளி தொக்கு நல்லா வரும். முதல்ல நம்ம தக்காளியை வதக்கும் போது ஜூஸோடு சேர்ந்து வதக்கினா தக்காளி சரியாக வதங்காது. அதனால் பிழிஞ்சி வேறு தக்காளியை மட்டும் வதக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதை வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி மட்டும் நல்லா பிழிஞ்சு விடுங்க. ஜூஸோடு வதக்காதீங்க. பிழிஞ்சிட்டு வெறும் தக்காளி திப்பியை ஃபஸ்ட்டு வதக்குங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். யார் வேணாலும் சீக்கிரமாக பண்ணிடுறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும் எல்லாத்துக்குமே. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணினா கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளியே வதங்கின அப்புறமா இந்த ஜூஸ் எல்லாம் போட்டுருங்க. இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வேண்டிய உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். காரம் கம்மியாகவே போடுங்க. லேசாக அந்த தக்காளியோடைய புளிப்பு தன்மை எடுக்கிறதுக்காக தான் இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறோம். ஏற்கனவே அதிலே கொஞ்சம் தண்ணி இருக்குது. சும்மா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். ஒரு 1/2 கிளாஸ் இந்த சின்ன கிளாஸில் ஊற்றுறேன். இந்த மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போய் நல்லா கொதிக்கிறதுக்காக தான் பண்ணுறோம். இதை கொஞ்சம் மூடி வைக்கலாம். நல்லா சுண்டட்டும். தக்காளி தொக்கு நல்லா கிரேவியாக திக்காக தொக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் நமக்கு. இந்த மாதிரியே விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கொதிச்சிட்ட அப்புறமா ஆஃப் பண்ணி வைக்கலாம். இட்லி தோசைக்குன்னா, சப்பாத்தி பூரிக்குன்னா. பட் நம்ம இன்றைக்கி சாண்ட்விச்சில் வைக்க போகிறோம். அதனால் எனக்கு ஒரு திக் பேஸ்ட்டாக வேணும். அதனால் நல்லா சுண்ட வைக்க போகிறேன். அதனால் சீக்கிரமாக சுண்டுறதுக்கு மூடி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி சுண்ட வந்திருக்கு. இன்னும் நல்லா சுண்டணும். இந்த டைமில் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஒரு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் அடி பிடிக்காமல் இந்த டைமில் கலரிட்டுருங்க. இன்னும் நல்லா திக்காக பேஸ்ட்டாக வரட்டும். நான் கருவேப்பிலை அப்படியே சாப்பிடுவேன். உங்களுக்கு ஒரு சாண்ட்விச்சில் கருவேப்பிலை வேண்டாம், இல்லை பசங்க ப்ரிஃபர் பண்ணலைன்னா நீங்கள் கருவேப்பிலை இதில் போடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஸ்மால் பீசஸ் இருக்கா, தக்காளி இல்லைனா கார்லிக் ஸ்மால் பீஸாக இருந்தால் அதை உடச்சி விடுங்க. நமக்கு ஒரு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு பேனில் நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எப்படி சொன்ன மாதிரி கீரை டோஸ்ட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறமா ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டோஸ்ட்டுக்கு ஒயிட் பிரெட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நார்மலாக ப்ரௌன் பிரெட் சாப்பிட நல்லது. பட் இது மாதிரி ரேராக ஒயிட் பிரெட் சாப்பிட்லாம். இப்போ திருப்பி விடுங்க. ரெண்டு பிரெட்டை டோஸ்ட் பண்ணனால சைட்ஸில் ஆகுது. எல்லா இடத்துலையும் நல்லா ஆகிற மாதிரி நல்லா திருப்பி போடுங்க எல்லா டைரெக்ஷன்லையும்.
நல்ல ஒரு திக் தக்காளி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதனால் நான் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வைக்க போகிறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் கரெக்டாக இருக்கும். ப்ரெட்டில் நல்லா எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போ வந்து ப்ரெட் நல்லா டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். 4 ப்ரெட் ரெடியாக இருக்குது. இது கூட வந்து நடுவில் நம்ம வச்சிடலாம் பேஸ்ட் மாதிரி. ஒருவேளை இது வந்து பசங்களுக்குன்னா வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு பார்த்துக்காங்க. காரமாக இருக்குன்னா லைட்டாக எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வச்சுட்டு மேலே நல்லா மூடிட்டு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி நைஃப்பில் ஹாஃபாக கட் பண்ணிடலாம் சாண்ட்விட்சை. சாண்ட்விச் பண்ணிவிட்டு ஒரு அலுமினியம் ஃபாயிலில் சுற்றி வச்சிடலாம். சூடான ஐட்டம்ஸ் வைக்கும்போது வந்து எப்பவுமே பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் வைக்க வேண்டாம். அலுமினியம் ஃபாயிலில் வச்சுட்டு வ்ராப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ப்ரெட் வந்து இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சா ட்ரையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டே அப்படியே வச்சுக்கோங்க. டோஸ்ட் பண்ணாமலே வச்சுக்கோங்க. அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது, உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ என்னோடய சாண்ட்விச்சஸ் வந்து நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து சைட் சீயிங் போகிறேன். அதனால் எனக்கு ஒரு நல்ல லஞ்சாக இருக்கும் இது. இதை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயே கொடுக்கலாம். இல்லைன்னா எங்கேயா வெளியே போகும்போது இது மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ட்ரையாக இல்லாமல் இருந்தால் ஃப்ரெஷ் ப்ரெட்லேயும் வச்சு எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.